Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல சாஃப்ட்டான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டா லேயர்டா ஒரு ட்ரையாங்கிள் சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த உப்பும் எண்ணெயும் அந்த மாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியா இருக்கும். மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு மாறும். அதனால கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் டோவா வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, கையில ஒட்டாம வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பஞ்ச் பண்ணி குத்தி பிசைங்க. நல்லா இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே எண்ணெய் ஊற்றி தடவிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ சின்ன பால் சைஸில் உருட்டி எடுத்துடலாம். நல்லா எந்த வித வெடிப்பும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவை எடுத்து மேலே இந்த மாதிரி கோதுமை மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒட்டும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மேலே இந்த மாதிரி மாவை தூவி இதை நம்ம இப்போ திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா திரட்டியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிடாதீங்க. ஒரு சைடு கொஞ்சமாக நல்லா பபிள்ஸ்லாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம மாவில் எண்ணெய் தடவிட்டோன்னா நமக்கு உள்ள சப்பாத்தி வேகாது. இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி இந்த பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா இதை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்க. உள்ள லேயர் தான் வந்திருக்கு, உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான லேயர் சப்பாத்தி சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சாஃப்டாக இந்த மாதிரி லேயர்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.